ஹாய் எவ்ரிவன், எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம வேதத்துல இருந்து ஒரு குட்டி கதை நம்ம பார்க்க போறோம். சரியா? ஆம், அது வந்து 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்துல அருமையான ஒரு குட்டி கதையை நம்ம பார்க்க போறோம். நான் சொல்ல போறேன். இப்போ கர்த்தர் நல்லவர் அப்படிங்கிறத நம்ம அறியணும் அப்படின்னு சொன்னாக்க, நம்ம வேதத்தை தினமும் எடுத்து நம்ம வாசிக்கணும். இந்த வேதம் வாசித்தல் வந்து என்ன அப்படின்னா, கர்த்தர் வந்து நம்மோடு பேசுவது. அவர் நம்ம கூட பேசுறது தான் அந்த வேதம் வாசிக்கிறது. ஸோ நம்ம வாழ்க்கை வந்து நம்ம இஷ்டத்துக்கு வாழ்றதை விட, கர்த்தருடைய திட்டத்தின்படி நம்ம வாழ்வது எப்படி அப்படிங்கிற வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்குது. அதனால நம்ம கட்டாயமாக என்ன செய்யணும்னா, தினமும் நம்ம வந்து பைபிள் வாசிக்கணும். அப்படி வாசிக்கும்போது நம்ம தேவனை பற்றி அதிகமாக நம்ம அறிந்து கொள்ளலாம். ஆகையால் பெயருக்கு நாம் வேதம் வாசிக்காமல் கர்த்தரோடு நம்மோடு கூட இன்று என்ன பேச போகிறார் என்ற வாஞ்சையோடு நாம் வாசித்தோமானால் நாம் பரிசுத்த ஆவியின் துணை கொண்டு கர்த்தர் நம்மிடத்தில் பேசுவதை நம்மளால் கேட்க முடியும். இப்பொழுது 2 கிங்ஸ் 4வது அதிகாரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவன் இறந்து போனான். அப்பொழுது அவனது மனைவி எலிசாவினிடத்தில் வந்து, தீர்க்கதரிசி எலிசாவினிடத்தில் வந்து, என் புருஷன் இறந்து போனான், கர்த்தருக்கு பயந்து நடந்தார். ஆனால் அவர் இப்பொழுது என்னோட கணவர் இறந்து போய்விட்டார். யாருன்னா அவர் தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவர். அவர் இறந்து போய் இப்போ அப்போ சொல்கிறா இந்த மாதிரி எலிசா கிட்ட, இப்பொழுது அவருக்கு கடன் கொடுத்தவங்க எல்லாம் என்னோட பிள்ளைகளை அடிமைகளாக கொண்டு போக போகிறாங்க, என்னை காப்பாற்றுங்கன்னு அவங்க வந்து தயவோடு கேட்குறாங்க. அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி, நம்ம எல்லாருக்கும் தெரியும் தானே. அப்பொழுது எலிசா, உனக்கு நான் எப்படி உதவி செய்யணும்னு எப்படி உதவி செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டுட்டு சொல்கிறாரு. உங்ககிட்ட என்ன இருக்குது அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி எனக்கு ஒரு பானை நிறைய ஆயில் இருக்குது அப்படின்ட்டு அவங்க சொன்ன உடனே அப்பொழுது அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நீயும் உன்னோட மகன்களுமாக சேர்ந்து உங்கள் தெருவில் உள்ள அத்தனை பேரிடத்துலையும், எத்தனை பேர்கிட்ட நீங்கள் வாங்க முடியுமோ அத்தனை பேர்கிட்டையும் நீங்கள் பாத்திரங்களை வாங்குங்க. வாங்கி உங்களுடைய வீடை நீங்கள் பூட்டி வச்சுட்டு அவ்வளோ பாத்திரத்தையும் வச்சு நீங்கள் இந்த ஒரு பானையில் இருக்கிற எண்ணெயை எல்லா பானையிலையும் அவர் ஊற்ற சொல்கிறார். ஊற்றுங்க. அப்படி ஊற்றும்போது எல்லா பானையும் உங்களுக்கு நிறைஞ்சி வழியும். ஸோ இந்த காரியத்தை அவர் செய்ய சொல்கிறாரு. அவங்களும் 2 பசங்களும் போய் அந்த எல்லா இடத்துல என்ன பண்ணுறாங்க, அவங்க வீட்டில் உள்ள பாத்திரங்கள் போக நிறைய வீட்டில் அவங்க வந்து வாங்கிட்டு வர போனாங்க. அப்படி ஊற்றிட்டு வீட்டை பூட்டி கொண்டு அவங்க அந்த எண்ணெயை என்ன செய்கிறாங்க, ஊற்றுறாங்க. ஒவ்வொரு பாத்திரத்துலையா ஊற்றுறாங்க. அப்போது அந்த தாய் கேட்குறா மகன்கிட்ட, இன்னும் பாத்திரத்தை கொண்டு வா அப்படின்னு கேட்கும்போது பையன் சொல்கிறான், பாத்திரம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே, அந்த இல்லை அப்படின்ற வார்த்தையை கேட்ட உடனே அந்த எண்ணெய் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு, நின்று போச்சு. அந்த ஆயில் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்போது நின்று போயிடுச்சு. அப்போது அதுக்கப்புறம் அந்த அந்த தாய் வந்து என்ன பண்ணுறா, தீர்க்கதரிசி போய் பார்க்குறா. நீங்கள் சொன்னீங்க எல்லா பானையும் எனக்கு இப்போ நிறைஞ்சு இருக்குது அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது தீர்க்கதரிசியானவர் எலிசா சொல்கிறாரு, நீ போய் இந்த எண்ணெயெல்லாம் விற்று உன்னோட கடனை எல்லாம் நீ அடைச்சிரு அப்படின்னு சொல்லு. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் எண்ணெயெல்லாம் விற்று கடனெல்லாம் அடைக்கிறாங்க. மீதி எண்ணெயை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் நடத்துங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க மீதி எண்ணெய் நிறைய இருக்குது, அதை கொண்டு அவர்கள் தன்னோட வாழ்க்கைக்கு தன்னுடைய ஜீவனத்தை அவர்கள் நடத்துறதுக்கு கர்த்தர் என்ன செஞ்சார், அவங்க கேட்டதுக்கு மேலேயே கொடுத்து உதவி செஞ்சார் எலிசா தீர்க்கதரிசி மூலமாக. அப்போது இந்த கதை மூலமாக நமக்கு ஒரு விஷயம் புரியுது. இல்லை
என்று சொன்ன மாத்திரத்தில் என்ன ஆயிடுச்சு? எண்ணெய் ஊற்று நின்று போய்விட்டது. ஸோ இதிலிருந்து என்ன தெரியுது? நம் நாவில் தேவன் என்ன பண்ணியிருக்காரு? ஆக்கும் சக்தியையும் அழிக்கும் சக்தியும் நம்முடைய நாவில் தானே அவர் கொடுத்திருக்கிறார். ஆகையால் நம் வாயின் வார்த்தைகள் ரொம்ப மிகவும் கவனமாக நம்ம பேச வேண்டும். நம்ம வாயில தான் கொடுத்திருக்கிறார். அவர் நம்மக்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டார். நம்ம தான் நம்ம வாயை எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதுபடி தான் நம்ம வாழ்க்கை அமையும். நம்ம நல்லது பேசினா நமக்கு நல்லது நடக்கும், நம்ம கெட்டது பேசினா நமக்கு கெட்டது நடக்கும். ஸோ நம்ம எடுத்த உடனே என்ன பேசுகிறோம்? நம்ம கெட்டது தான் நம்ம வாயில் வரும். எடுத்த உடனே வி ஸ்பீக் டெத் இன்ஸ்டெட் ஆஃப் லைஃப். ஆனால் நமக்குள்ளே இருக்கிற ஜீவனுள்ள தேவன், அவர் நமக்குள்ளே இருக்கிறார். அவர் நமக்குள்ள வாழ்வாக, வழியாக, ஒளியாக இருக்கிறார். அப்படி ஒருத்தர் நம்ம இருக்கும்போது நம்ம அவரை துக்கப்படுத்தக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள தந்திருக்கிற தேவன், அந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம நெகட்டிவ் வேர்ட்ஸ் சொல்லி நம்ம துக்கப்படுத்தக்கூடாது. ஏன்னா அவர் நமக்கு வாழ்வு கொடுக்கிற ஜீவ ஊற்றா என்ன செய்கிறார்? நமக்குள்ள இருக்கிறார். ஆகையினாலே நாம் என்ன செய்யணும்? இந்த கதை மூலமா அப்படின்னு இல்லை, இந்த கதை மூலமா நாம் ஆழமாக ஒரு கருத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி நம்ம வாயின் வார்த்தைகள் பாசிட்டிவா இருக்கணும், நெகட்டிவா இருக்கக்கூடாது. கர்த்தர் நமக்கு ஒரு நல்வாழ்வை நம்ம வாயிலேயே நமக்கு வச்சிருக்கிறார். ஸோ ஏன்னா அவர் உலகத்தை எப்படி உண்டாக்குனார்? வார்த்தையால் தான் உண்டாக்குனார். அவர் சொன்னார், இருளை அகற்றும் போது அந்த ஒளியை கொடுக்கறதுக்கு எல்லாமே அவர் வார்த்தையை தான் அவர் யூஸ் பண்ணார். ஸோ நம்ம வாழ்க்கையும் ஒளிமயமாக இருக்கணும்னா நம்ம வாயின் வார்த்தைகள் மிகுந்த நல்ல வார்த்தைகளையே நாம் பயன்படுத்த வேண்டும். மேலும் இப்போ எல்லா பாத்திரத்திலையும் எல்லா பாத்திரத்திலையும் அந்த ஒரு பானையில் உள்ள எண்ணெய் என்ன பண்ணுறாரு? எல்லா பாத்திரத்திலையும் ஊற்றுங்க அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு தேவன் என்ன சொல்ல வர்றாருன்னா, கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு கொஞ்சமா இருந்தாலும் நீ அதை எல்லாருக்கும் நீ பகிர்ந்து கொடு. கிவிங் இஸ் பிளெஸ்ஸிங். கொடுத்தலே ஆசீர்வாதம். ஸோ அதனால இப்போ ஒவ்வொரு பானையில் ஊற்றும் போது அந்த பானை பெருகிச்சு, அந்த பானையில் எண்ணெய் நிறைஞ்சு வழிஞ்சுது. அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையும் ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னா நாம் பிறருக்கு, ஏழைகளுக்கு நம்ம அவங்களுக்கு கட்டாயமாக கொடுத்து என்ன செய்யணும்? உதவணும். அதுக்கப்புறம் இது ஒரு இரண்டாவது கருத்தாக நம்ம இந்த கதையில் பார்க்கணும். தீர்க்கதரிசியானவன், அதாவது இறந்து போனவன் ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசி. அப்படி என்றால் கர்த்தருக்கு பயந்து நடந்த ஒரு கர்த்தருக்கே ஊழியக்காரராய் இருந்தவர், அப்படித்தானே? ஸோ அதனால அந்த குடும்ப கஷ்டத்தை போக்குறதுக்கு கர்த்தர் என்ன பண்ணாரு? ஒரு பெரிய தீர்க்கதரிசி அந்த வீட்டிற்கு என்ன செஞ்சார்? கர்த்தரை அனுப்பினார். அப்போ ஆகையினால நாமும் கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது, கர்த்தருக்கு பயந்து நம்ம நடக்கும் பொழுது மனுஷனுக்கு நம்ம பயப்படணும், உடலை கொள்ளுகிற மனுஷனுக்கு நம்ம பயப்படணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நம்ம ஆத்துமாவை ரட்சிக்கிற ஜீவனுள்ள தேவனுக்கு மட்டுமே நாம் பயப்படணும் அப்படிங்கிறத வேதம் நமக்கு தெளிவாக சொல்லி கொடுக்கிறது. ஸோ நம்ம இதெல்லாம் வேதத்தை வாசிக்க தான் இதெல்லாமே நமக்கு புரியும். அதனால நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எப்போ நம்ம கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது நம்ம எந்த மனுஷனுக்கும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போது அதுதான் தேவ ஞானம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்னு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? ஸோ இந்த தேவ ஞானம் என்பதை இது நமக்கு வேதம் தான் நமக்கு கற்றுக் கொடுக்கும். ஸோ எப்படி நம்ம ஞானமாக நடக்கிறது? வேதத்தை வாசிக்கும் போது நமக்குள்ள ஞானம் என்ன செய்யும்? பெருகும். ஸோ இது இந்த கதையின் மூலமாக நம்ம ஒரு மூன்றாவது கருத்தாக நம்ம வாசிக்கிறோம். நம்ம ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சோம், நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை பிறருக்கு எடுத்து சொன்னோம்னா கர்த்தருடைய அவருடைய டைரக்ட் ஹெல்ப் நம்மளுடைய குடும்பத்துக்கு, நமக்கு, பிள்ளைகளுக்கு, நமக்கு நிச்சயமாக உண்டு. அடுத்தது ஃபஸ்ட்டு அவர் கேட்டார், வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது அப்படின்னு கேட்டாரா இல்லையா? ஸோ அதை அவர் என்ன செய்கிறார்?
பகிர்ந்து எல்லா பாத்திரத்துலையும் அவர் ஊற்றி சொன்னார். அதுக்கப்புறம் நம்ம அவர் தீர்க்கதரிசியானவர் சொல்றாரு, கோ அரவுண்ட் அண்ட் ஆஸ்க் ஆல் யுவர் நெய்பர்ஸ் ஃபார் எம்டி ஜார்ஸ், டோன்ட் ஆஸ்க் ஃபார் ஜஸ்ட் அ ஃபியூ அப்படின்னு சொல்கிறார். நீ கொஞ்சமாக வாங்காத, நீ நிறைய வாங்கிட்டு வா அப்படிங்கிற. அதாவது கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு அதுக்கு லிமிட் கிடையாது, அது அன்லிமிட்டட். ஓகேவா? அதுக்கப்புறம் நீ கதவை பூட்டி கொண்டு அந்த காரியத்தை அவர் செய்ய சொல்கிறார். இப்போது நம்ம எல்லா காரியங்களும் இப்போ கதவை பூட்டிக்கொண்டு உன் அறையை கட்டிக்கொண்டு நம்ம உன் அறையை பூட்டிக்கொண்டு நீ உட்கார்ந்து என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிறது ஆண்டவர் வலியுறுத்தி இருப்பார் ஒரு வசனத்தில். ஸோ நம்ம அறையை பூட்டிக்கொண்டு நம்ம ஜெபிக்கும் பொழுது தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கும், பலப்படும் இல்லையா? தேவனுக்கும் நமக்கும். ஸோ நம்ம தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு பலப்படுறதுக்கு நம்ம ஒரு நேரம் ஒதுக்குறோமா, நம்ம ஜெபிக்கிறோமா, ஆண்டவர்கிட்ட அவர் சன்னிதானத்தில் உட்கார்றோமா, வேதம் வாசிக்கிறோமா, இதை தயவுசெய்து எல்லாரும் செய்கிறோமா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அப்படி செய்யாதவங்க இது கண்டிப்பாக தொடர்ந்து என்ன செய்யணும், வேதம் வாசிக்கணும். அப்புறம் இப்போ இந்த இறந்து போன மனிதன் தேவனுடைய தீர்க்கதரிசி அப்படித்தானே. இப்போ அதனால என்ன பண்ணாரு, கர்த்தரே அந்த குடும்பத்தின் முழு பொறுப்பையும் ஏற்று அந்த குடும்பத்தை என்ன செய்கிறார், அவர் தீர்க்கதரிசி மூலமாக காப்பாற்றார். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் நம்மை அவர் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் நம்மெல்லாம் படைச்சிருக்கிறார் அப்படித்தானே. ஆகையினால இதையெல்லாம் நம்ம அறியாமல் நாம் உண்டு, நம்ம வேலை உண்டு, யாருக்கு ஒரு உதவி செய்யாமல் ஒரு செல்ஃபிஷாக நம்ம வாழக்கூடாது. அப்படி நம்ம வாழும்போது நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் நமக்கு வரப்போகிறதே கிடையாது. ஆனால் தேவனுடைய திட்டத்தின்படி தேவ வார்த்தையினால் நாம் தேவ வார்த்தையை வாசித்து நம்ம அதன்படி நடந்து நாம் பிறரோடு பகிர்ந்து நம்ம உண்ணும் பொழுது தேவனுடைய அன்பு எவ்வளவு ஆழமானது என்பதை நாம் பிறருக்கு நாம் கற்றுக் கொடுக்கும் பொழுது அவர் வேதத்தில் வலியுறுத்து லவ்விங், ஷேரிங், இதை தான் அவர் ரொம்ப வலியுறுத்துறார். நம்ம பிறரை அன்பு செய்யணும், பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கணும். தேவனுடைய ஊழியக்காரராகி தேவனுடைய அன்புக்கு பாத்திரராகி கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற சகல ஆசீர்வாதத்தை என்ன செய்யணும், நம்ம வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாருக்கும் இப்போ சொன்ன குட்டி கதை ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் இது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ நீங்கள் தயவுசெய்து இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த குட்டி கதையை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடத்திலிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது இன்சலின்.